ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். என் சேனலோட டிஸ்க்ளைமரை நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்ல. என்னோட சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோ கன்டென்ட்டுமே உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. நான் என்னோட ட்ரேடிங் நாலேஜ என்னோட சேனல்ல வீடியோ மூலியமா உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நான் எந்த ஒரு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனும் உங்களுக்கு குடுக்கறது கிடையாது. நம்மளோட கான்செப்ட் வந்து கம்ப்ளீட்டா எந்த ஒரு பிரைஸ் ஆக்ஷன் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இல்லாம மார்க்கெட்டை எப்படி நம்ம மேத்தமேட்டிக்கல் ரீதியா ஸ்டடி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இருக்க போகுது. ஸோ ட்ரேடர்ஸ் ஆகிய நீங்க ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை மேத்தமேட்டிக்கல் ரீதியா ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை லைக் அப்படிங்கிறது பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, இன்னைக்கு மார்க்கெட்டோட ஓப்பன் வந்து எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,063 அப்படிங்கிற ஒரு இடத்துல. ஸோ 26,050 அபவ் மார்க்கெட் இருக்குமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நான் 26,000 கால் அண்ட் தென் 26,100 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறத நான் எடுக்கிறேன். ஸோ இதில் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பிஃபோர் மார்க்கெட் நம்ம 26,000 கால் அண்ட் தென் 26,100 புட்டில் கொடுக்கப்பட்ட வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 94 அப்படிங்கிறது. ஸோ அந்த 94 அப்படிங்கிறத நம்ம கால்லையும் சரி புட்டுலையும் சரி நம்ம ட்ரா அப்படிங்கிறது பண்ணிக்கணும். 94 அப்படிங்கிறது ஓகே. இந்த இடத்துல புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது எனக்கு 94க்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்படிங்கிறது ஆயிருக்காங்க. 26,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா எனக்கு 94 எபோவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்படிங்கிறது ஆயிருக்காங்க. ஸோ 26,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் ஓப்பன் ஆயிட்டு 94 அப்படிங்கிற ஒரு லெவலை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது மூவ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் ட்ரேடரா நம்ம மேத்தமெட்டிக்கல் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் சார்ட்டுக்கு நம்ம போய்க்கணும். ஸோ ஸ்பாட் சார்ட்ல ஓப்பன் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 26,063 அப்படிங்கிற ஒரு இடம். ஓப்பன் ஆன கேண்டிலே மார்க்கெட் நமக்கு வச்ச ஹை என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா 26,107 அப்படிங்கிற ஒரு இடத்துல ஹை வச்சிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல 26,000 கால் அண்ட் தென் 100 புட்டை வச்சு கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட் அப்படிங்கிறது எனக்கு ஓப்பன் எபவ் சஸ்டெயின் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு சான்சஸ் தான் இருக்கே தவிர மார்க்கெட் வந்து இன்னையோட ஃபர்ஸ்ட் கேண்டில் வச்சு ஹைய பிரேக் அவுட் ஆகும் அப்படிங்கிறத எந்த ஒரு லாஜிக்குமே நமக்கு வந்து சொல்ல கிடையாது. ஸோ நமக்கு இந்த ஒரு ஹை பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்னா 26,100 கால் அண்ட் தென் 26,100 புட் ஆப்ஷன் ப்ரீமியம்ல வேல்யூஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த வேல்யூஸ் கால் ஆப்ஷன் ப்ரீமியம் 53 அபோவும் 26,100 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் 53 பிலோவும் வந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் ஸ்பாட் சார்ட்ல நமக்கு இந்த ஒரு ஹை வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஏன் அப்படின்னா இதோட ஹை வந்து 26,107. ஸோ 26,100க்கு மேலே தான் இருக்கு. அதனால 26,100 கால் அண்ட் புட் ஆப்ஷன் ப்ரீமியம் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஃபர்ஸ்ட் 3 கேண்டில் நமக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் பிலோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிருக்கு. இப்போ எனக்கு ஓப்பன் பிலோ மார்க்கெட் ட்ரேட் ஆகி 26,050க்கு கீழே எனக்கு நிக்கணும் அப்படின்னா 26,050க்கு கீழே நிக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த 26,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் 94க்கு கீழேயும் 26,100 புட் ஆப்ஷன் பிரீமியம் 94க்கு மேலேயும் இருந்திருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் ஓப்பனிங்ல மார்க்கெட் 26,050க்கு கீழே நிக்க முடியும். ஸோ அந்த சினாரியோ நமக்கு நடந்திருக்கான்னு கேட்டால் மார்க்கெட் ஓப்பனிங்ல நமக்கு நடக்கல. அதனால தான் ஸ்பாட் சார்ட் அப்படிங்கிறது ஓப்பன் பிலோ சஸ்டெயின் ஆகாம ஓப்பன் பிலோ அப்படிங்கிறது போனாங்க. இப்போ ஓப்பன் எபோவ் போயிட்டாங்க. அடுத்து இதை பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா மட்டும் தான் மார்க்கெட் வந்து ஃபர்தரா மேலே போக முடியும். ஸோ 26,100 கால்லையும் 100 புட்டுலையும் நம்ம 53 அப்படிங்கிற ஒரு லெவல் அண்ட் தென் 65 அப்படிங்கிற ஒரு லெவலை நம்ம ட்ரா பண்ணுறோம். சேம் அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம 53 அப்படிங்கிற ஒரு 53 அப்படிங்கிற ஒரு லெவல் அண்ட் தென் 65 அப்படிங்கிற ஒரு லெவலை நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த லெவலை வந்து நம்ம ஏதோ தானோன்னு மார்க் பண்ண கிடையாது. ஸோ மார்க்கெட் 26,100 கால் அண்ட் புட் 53 அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு காலையில் 8:30 மணிக்கே நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நம்ம போஸ்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்கோம். ஸோ டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் டெலிகிராம் குரூப் லிங்க் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்டை நீங்கள் இன்டெப்த்தாக நம்மளோட ஆன்லைன் செஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட பர்சனல் ஐடியும் டெலிகிராம் ஐடியும் கீழே கமெண்ட் செக்ஷனில் நான் பின் பண்ணி விட்றேன்.
ஸோ ஆன்லைன் செஷன் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குரூப் லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் அப்படிங்கிறது பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல 26,100 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் 53 அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து நமக்கு ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது ஆகுறாங்க. சேம் அதே டைமில் நமக்கு 23,100 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் 53 அப்படிங்கிற ஒரு லெவலில் இருந்து ரிஜெக்ட் அப்படிங்கிறது ஆகுறாங்க. ஸோ இவங்க 53 லெவலை தொட்டு கீழே ரிஜெக்ஷன் ஆகுறாங்க. அண்ட் தென் 26,100 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் 53லேருந்து மேலே ரிஜெக்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த ரிஜெக்ஷனை வச்சு நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு சில பேத்துக்கு டவுட் அப்படிங்கிறது வரலாம். ஒரு கால் ஆப்ஷன் ப்ரீமியம் அண்ட் தென் ஒரு புட் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ கால் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து நமக்கு கீழே இருந்து மேலே இறங்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து ஒரு 40 ரூபாயில இருந்து நமக்கு வந்து 53 அப்படிங்கிறது போயிருக்காங்க. அண்ட் தென் இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 88லேருந்து நமக்கு 53 அப்படிங்கிறது வந்திருக்காங்க புட் ஆப்ஷன் ப்ரீமியம். ஸோ இதுக்கு மேலே இவங்க 54, 55, 56 அப்படின்னு போகணும் அப்படின்னா இந்த 53 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகணும். இந்த 53 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே டிக்ரீஸ் அப்படிங்கிறது ஆகணும். ஸோ இப்படி ஆகாமல் நமக்கு இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா 53ல தான் வந்து எல்டிபி கிராசிங் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மார்னிங்கே வந்து டிசைட் பண்ணிட்டோம். மார்னிங்கே அந்த லெவலையும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அப்படி கொடுத்தக்கப்புறம் நமக்கு இந்த 53 அப்படிங்கிறது ரெண்டுமே ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்டிபி அப்படின்னு ஆயிட்டாங்க. ஸோ லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ் 53 அப்படின்னு வந்துட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் டைமில் வந்துட்டாங்க. அப்படி வந்தக்கப்புறம் கால் ஆப்ஷன் ப்ரீமியம் மேலே போகணும் அப்படின்னா கால் ஆப்ஷன் ப்ரீமியம் அந்த 53 அபவ் போகணும். புட் ஆப்ஷன் ப்ரீமியம் மேலே போகணும் அப்படின்னா புட் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது அந்த 53 அபவ் போகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு புட் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரிவர்சல் ஆயிருக்காங்க. ஸோ புட் ஆப்ஷன் ப்ரீமியம் சைடு தான் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 26,100 மைனஸ் 53 அப்படிங்கிறது என்ன வேல்யூ வருது அப்படின்னு நம்ம போட்டு பார்க்கணும். ஸோ அதை எதற்காக போட்டு பார்க்குறோம் அப்படின்னா ஸ்பாட் சார்ட் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு அங்கே தான் போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 26,047 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. ஸோ 26,047 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நான் எங்கே போடணும்? ஸ்பாட் சார்ட்டில் மார்க் பண்ணணும். ஸோ இப்போ ஸ்பாட் சார்ட் வந்து இதுக்கு கீழே வந்துட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்பாட் சார்ட் எங்கே போகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 26,100 புட் ஆப்ஷன் ப்ரீமியத்தோட ஓப்பன் ப்ரைஸ் 85. ஸோ 26,100 மைனஸ் 85 அப்படிங்கிற ஒரு வேல்யூ 26,050 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. ஸோ 26,015 அப்படிங்கிற ஒரு வேல்யூக்கு ஸ்பாட் சார்ட் வந்து போகணும். ஸோ நமக்கு அக்யூரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதையும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் அப்படிங்கிறது பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட் எங்கே போகலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 26,100 புட் ஆப்ஷன் ப்ரீமியத்தோட ப்ரீவியஸ் க்ளோஸ். ஸோ அட் தென் எஸ்டர்டே ஹை. எஸ்டர்டே ஹை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. ஸோ அப்போ 26,000 புட் ஆப்ஷன் 26,000 அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ஸ்பாட் வந்து போகலாம். ஸோ 26,000 மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் அவுட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த மார்க்கெட் எங்கே போகும் அப்படிங்கிறத சேம் இதே மாதிரி நம்ம 26,000 புட் ஆப்ஷன் ப்ரீமியத்தை வச்சு நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ 26,000 கால் அண்ட் தென் 26,000 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் எல்டிபி கிராசிங் அப்படிங்கிறது ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த ஸ்ட்ரைக்கை வச்சு பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ணலாம். ஸோ அப்போ மார்க்கெட் 26,000 எத்தனை மணிக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் அவுட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஸோ 11 மணிக்கு இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா 11 மணிக்கு இவங்க வச்ச லோ வந்து பார்த்தீங்கன்னா 51. அதே மாதிரி 26,000 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் வச்ச ஹை வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 54. ஸோ இவங்க ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60. ஸோ அப்போ லாஜிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ணலாம். காலோட ஹை அண்ட் தென் புட்டோட ஹை லோவும் காலோட ஹை லோவையும் வச்சு அந்த கேண்டலோட ஹை லோ. இப்போ கால் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து 60 அப்படிங்கிறது ஹை வச்சிருக்காங்க. லோ வந்து பார்த்தீங்கன்னா 51 அப்படின்னு வச்சிருக்காங்க. புட் ஆப்ஷன் ப்ரீமியத்தோட லோ வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 11 மணி கேண்டலோட லோ வந்து 43 ரூபா. ஹை வந்து 54 ரூபா. ஸோ லோ வந்து எவ்வளோங்க 43 ரூபா. ஹை வந்து 54 ரூபா. அப்போ லோவில் இருந்து இந்த 54 ரூபா வரும்போது இந்த 51 தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா 54க்கு புட்டு வர முடியும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்ன நடந்திருக்கு? ஒரு எல்டிபி கிராசிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அப்படி எல்டிபி கிராசிங் நடக்குது அப்படின்னா நம்ம 26,000 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் வச்சு அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ணலாம். ஸோ அப்போ மார்க்கெட் ஃபஸ்ட் எங்கே போகும்? இவனுடைய லோ. அப்போ 26,000 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் மைனஸ் 18 அப்படின்னு நம்ம போடணும். 26,000 மைனஸ் 18 அப்படின்னு போட்டோம்னா 25,982 அப்படிங்கிற ஒரு வேல்யூ.
25,982 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. அப்போ மார்க்கெட் வந்து நமக்கு இதுக்கு கீழேயும் போயிட்டாங்க அப்படின்னா அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னா 26,000 புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட ஓப்பன். ஸோ இவங்களோட ஓப்பன் வந்து 43. ஸோ 26,000 மைனஸ் 43 அப்படின்னு போட்டிங்கன்னா 25,957 அப்படின்னு ஒன்று வருது. ஸோ அப்போ அதையும் நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ இது எல்லாமே நமக்கு லைவ் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய வேல்யூஸ். 25,957. ஸோ இந்த ஒரு வேல்யூஸ்லாம் பாருங்க. ஸோ எந்த அளவுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஒரு சார்ட்டை வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மேத்தமெட்டிக்கல் ரீதியாக நீங்கள் ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் சிபிஆர் இண்டிகேட்டரோ மூவிங் ஆவரேஜோ வச்செல்லாம் நீங்கள் போட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமையே நீங்கள் வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டோட லாஜிக் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த லாஜிக் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களால் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது புரிந்து கொள்ள முடியும். புரியுதுங்களா? ஸோ மார்க்கெட் இப்போ 25,957க்கும் கீழே வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்து எங்கே போகலாம்? ஸோ எஸ்டர்டே ஹை என்ன அப்படின்னு பார்த்துட்டா 49. ஸோ 26,000 மைனஸ் 49 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. ஸோ 25,951 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 25,951 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. ஸோ மார்க்கெட் பாருங்க கரெக்டாக நமக்கு அதை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கீழே போக முடியாமல் இப்போ வரைக்குமே மார்க்கெட் அந்த இடத்துல தான் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் வந்து நின்றுருக்காங்க. நான் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அப்படிங்கிறனால நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து நினச்சிக்காதீங்க. இது வந்து முழுக்க முழுக்க ப்ரைஸ் ஆக்ஷன் கிடையாது. மேத்தமேட்டிக்கலாக வரக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். புரியுதுங்களா? ஸோ மார்க்கெட்டை ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு மேத்தமேட்டிக்கல் ரிலேட்டடாக நீங்கள் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட லேர்னிங் ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னோட பர்சனல் டெலிகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளோட டெலிகிராம் குரூப் லிங்கை தொட்டு குரூப்பில் ஜாயின் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் ஒரு நல்ல லேர்னிங்ஸ் எடுத்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.